ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானியங்களை வச்சு லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன சிறுதானியம் எடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வரகரிசி இப்படி தான் இருக்கும். சாமை அரிசி, வரகரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன சிறுதானியம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கம்பு குருணை, இது கோதுமை குருணை, கோதுமை ரவை கிடையாது, கோதுமை குருணை, இது வெறும் ரவை. இந்த நாளும் இன்றைக்கி எடுத்துருக்கோம். நம்ம அடுத்து தாளிக்கிறதுக்காக நம்ம அண்டிப்பருப்பு எடுத்துருக்கோம். இது கலர் பொடி. உங்களுக்கு என்ன கலர் சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் எடுத்துக்கோங்க, காஞ்ச முந்திரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுக்கணுனாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம், இல்லை ஒவ்வொன்றா நீங்கள் மொத்தமாக சேர்த்து பேனில் போட்டு வறுத்து எடுக்கனாலும் வறுத்து எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வரகரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வரகரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பு குருணை சேர்த்துக்கலாம். கம்பு குருணையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வரகரிசியும் கம்பும் நல்லா வறுபடணும், நல்லா பொன்னிறமாக வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அரைக்கப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். வறுக்காமல் செஞ்சால் டேஸ்ட் இருக்காது. இப்போ கோதுமை குருணை எடுத்துக்கோங்க. கோதுமை ரவை இல்லை, இது கோதுமை குருணை. கோதுமை குருணையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறணும். கொஞ்சம் கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா ரவை சேர்த்துக்கலாம். முதல்ல ரவை சேர்த்திங்கன்னா ரவை சீக்கிரமாக வெந்துடும், கலர் மாறிடும். அதனால் நீங்கள் லாஸ்ட்டில் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வரக்கூடிய அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கப்பவே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வர டயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போனா எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் சூடு குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேஷ்யூ நட்டையும் முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அண்டி பருப்பையும் அந்த முந்திரி பழத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காயும் நீங்கள் அதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா கலர் மாறணும். மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காயும் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த முந்திரி பழம் எல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு. எண்ணெயில் போட்டணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி பழத்தையும் அண்டி பருப்பையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்த சிறுதானியங்களை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது இப்போ மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கப்பில் விட்டுருக்கோம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்றாக்கல தண்ணி சேர்க்கணும். அதுக்காக நான் ஒரு கப்பில் மாற்றிருக்கேன். இது 1.25 கப்பு இருக்குது. ஒரு கப்பு இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்குது. 1.25 கப்பு அளவுக்கு இந்த மாவெல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே பேனில் நெய் வச்சு வதக்கி எடுத்த அதே பேனில் கேஷ்யூ நட்டையும் முந்திரி பழத்தையும் தனியாக எடுத்தாச்சு. மீதி நெய் அப்படியே தான் அந்த பேனில் இருந்துச்சு. அந்த பேன்லேயே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தண்ணி சேர்த்துருக்கேன். 1.25 கப்பு இருந்துச்சு. நம்ம அதுக்கு இப்போது 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 வச்சுக்கலாம். 1/4 கப்புக்கு இன்னொரு 1/4 கப்பு, மொத்தமாக 2.5 கப்பு சேர்த்துக்கலாம். 2.5 கப்புக்கு 1 கப் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு இந்த சீனி தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா சீனி நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாம். கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாங்கிறவங்க சேர்க்காமலே இருக்கலாம். இப்போ கலர் பொடி சேர்த்தாச்சு. இது எல்லோ கலர் பொடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் பொடி நல்லா ஸ்மெல் போகட்டும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர் நல்லா ஆகிடுச்சு. சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் கிண்டணும். இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி பிடிக்காமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். தண்ணி அளவு சரியாக தான் இருக்கும். நமக்கு சரியான அளவு தான் ஊற்றிருக்கோம். அதனால் ரொம்ப தண்ணியாக வராது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. 1க்கு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தினால அளக்கீங்களோ 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. எதை வச்சு அளக்கீங்களோ அதே அளவுக்கு 2 மடங்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பபுள்ஸ் எல்லாம் போகணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேகணும். எல்லாமே சிம்மில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சிறுதானியங்கள் எல்லாம் வெந்துடும். ஏற்கனவே நம்ம வறுத்ததுங்கிறதுனால எல்லா சிறுதானியங்களும் ஓரளவு வெந்துடும். கொஞ்சம் நல்லா வேகணும். பபுள்ஸ் வருது. அந்த தண்ணி எல்லாமே வற்றணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அந்த முந்திரி பழத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு கேசரி பதத்துக்கு வந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கேசரி மாதிரியே சாப்பிடணுனாலும் நீங்கள் சாப்பிடலாம். கேசரியும் கிண்டலாம் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. அந்த கட்டி கட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கேசரி மாதிரி சாப்பிடணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. கையில் ஒட்டாமல் இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு ஆறினப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். கை பொறுக்கக்கூடிய இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணால் சின்னதாக பால் ஷேப்பில் வச்சுக்கோங்க. பெரிய ஷேப் வேணால் பெருசாக நீங்கள் பால் ஷேப்புக்கு உண்டாக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் லட்டு ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு ஷேப்பில் நீங்கள் பால் ஷேப்பில் ஊட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம எப்போவும் விரும்பி சாப்பிட்ற சிறுதானியங்களை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. சிறுதானியங்களை நம்ம இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னும் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். சிறுதானிய லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சிறுதானியங்கள் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிறுதானிய லட்டு ரெடி ஆகிடுச்சு. சுவையான மற்றும் ஆரோக்கியமான சிறுதானிய லட்டு ரெடி. தேங்க்யூ.